பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்திலே 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும், சத்துருக்களை மேற்கொள்ளவும், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பதற்கும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து, இந்த புதிய மாதம் ஒரு சேதமும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. ஆமேன். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சேதங்களை ஏற்படுத்துவதற்காக அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களும் அநேக சேதங்களும் வந்து கொண்டிருக்கிறது. பலவீனங்கள், வியாதிகள், கட்டுகள், வறுமைகள், இப்படிப்பட்ட அநேக காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் என்ன செய்ய போகிறோம், இந்த 8 மாதங்களும் நம்ம கடந்து வந்து விட்டோமே, இந்த 9வது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறோம், கர்த்தர் எங்களை எப்படி நடத்தப் போகிறார் என்று நீங்கள் இருக்கலாம், காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. உங்களை ஆண்டவர் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் இந்த புதிய நாளிலே உங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளப் போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சேதம் நமக்கு வராது. அல்லேலூயா. சத்துரு நமக்கு நிறைய எதிரான காரியங்களை கொண்டு வருவான், நிறைய நஷ்டங்களை கொண்டு வருவான். கடன் பாரம், வியாதி, தரித்திரம், இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேதத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்த வருவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. இங்கே சொல்வது போல சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அல்லேலூயா. இந்த சர்ப்பம் பார்த்திங்கன்னா அது சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சர்ப்பத்தின் ஆவிகள், நம்மை வஞ்சிக்கிற ஆவிகள் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சர்ப்பம் பார்த்திங்கன்னா தந்திரமான, நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது, ஆதாம் ஏவாள் இருக்கும்போது, அந்த சர்ப்பம், அந்த சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் போய் அந்த ஏவாளை வஞ்சிக்கிறான். வஞ்சித்து தேவ திட்டத்தை விட்டு அவர்களை விலக்கி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்கள துரத்துகிறான். தேவனால் அந்த தோட்டத்தை விட்டு அவங்க துரத்த வேண்டிய நிலைமை ஆகின்றது. அந்த ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க. தேவன் படைத்த அந்த அந்த அருமையான தோட்டத்தை விட்டு இந்த ஆதாம் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே போகிறாங்க. பாருங்கள், அந்த குடும்பத்தில், அந்த முதல் குடும்பத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த சத்துரு, இந்த பிசாசு இழக்க பண்ணினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தடுக்கிற இந்த சத்துருவின் வல்லமைகளை இன்றைக்கு ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நமக்கு வரவிடாமல் தடுக்கிற இந்த வலு சிற்பத்தின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து, அல்லேலூயா, நமக்கு ஒரு சேதமும் இல்லாமல் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேள். இந்த தேள் பார்த்திங்கன்னா அதனுடைய வாலில் விஷம் இருக்கும். பாருங்கள், அந்த கொடுக்கில் அந்த வாலில் விஷம் இருக்கும். அந்த வாலில் அதே போல் சில சமயம் நம்மை சூழ்ந்திருக்கிற அநேகர் இப்படிப்பட்ட இது தேளை போல நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிசாசு என்ன செய்கிறான்னா, சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறான். நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்கள் மூலமாக நமக்கு நஷ்டம் வருகிறது. தொழில் செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கலாம், உங்கள் கூட நிறைய நண்பர்கள் இருக்கலாம். அவர்கள் மூலமாய் நமக்கு நிறைய நஷ்டங்களை பிசாசு ஏற்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதையும் உங்களுக்கு மிதித்து போட தேவன் கிருபை தருவார். சத்துரு மூலம் வர நஷ்டங்கள், மனிதர்கள் மூலமாக வருகிற நஷ்டங்கள், இதெல்லாம் அந்த சேதத்திலேருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாத்து, அல்லேலூயா, சாத்தானின் சகல அதிகாரங்களை மேற்கொண்டு, அல்லேலூயா, நம்மை ஆண்டவர் சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சாத்தான் மூலமாய் வருகிற இழப்புகள், நஷ்டங்கள், சேதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். மனிதர்கள் மூலமாய் ஏற்படுகிற நஷ்டங்கள், சேதங்கள் நமக்கு வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார்.
ஒரு சேதம் நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், ஒரு சேதம் ஏற்படாமல் நம்மை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சொல்லி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆஸ்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னீர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீர் ஆண்டவர். இந்த வார்த்தையின்படி எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு சேதமும் ஏற்படாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த செப்டம்பர் மாதம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு உங்களை அற்புதம் ஆச்சரியமாய் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.